வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்பீக்கிங்ல ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் விட்டுருவாங்க. இது ஃபங்க்ஷனல் வேர்டா இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை ஃபங்க்ஷனல் வேர்டு. ஃபங்க்ஷனல் வேர்டுனாக்கா ஜென்ரலா யூஸ் பண்ற வார்த்தை. ஒரு ஜென்ரலா யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷனல் வேர்டு கிராமரா இருக்கலாம். அல்ல அந்த ஆக்சுவல் அந்த டயத்தை குறிக்கிற வார்த்தையா இருக்கலாம். அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கண்டுபிடிக்கும். ஓகே. இது படிக்க முடியுதா? The lift is dash of order, we have to use the stairs. இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் அங்க வரும். The lift is out of order. Out of order வருது. சில கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா இருக்கலாம். இப்போ look at this. He borrowed my book and promised to give it dash by Friday. Give it back by Friday. Give it back. இப்ப பாருங்க இது ஒரு கிராமர் படி. It must dash been very challenging to climb Mount Everest. It must dash been very challenging to climb mountain. It must dash been very challenging to climb Mount Everest. So அந்த இடத்துல தான் உங்களுக்கு இன்புட் அப்ப தேவைப்படுது. ஒண்ணும் இல்ல, it must have been இந்த 20 ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறப்ப will have been வரும். ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த will பதில் must போட்டுருக்காங்க. So will have been very challenging அப்படின்னா இது நம்பர் வந்து 11, ஸ்ட்ரக்சர் நம்பர் 11. நீங்க அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாக்கி பார்க்கலாம். Look at number 4. Can you guess again? You have to read it fully. Michael began his career as a photographer after his photos were discovered by a magazine editor. Okay. Michael began means it's a past. His career as a photographer. As a photographer. Very good, very good, very good. So இப்போ போகோ டெஸ்ட் கொஞ்சம் இதா இருக்கும், பார்க்கலாம். நல்லா children often imitate people dash TV without understanding the consequences. Children often imitate the people. இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் தெரியணும். இது வந்தாக்க இதுதான் வரும் அப்படின்னு அது தெரிஞ்சதுன்னா அது கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணணும். Children people TV ரேடியோன்னு வந்தா you want to go with on people on TV. So children on TV. So radio, TV, fourth floor, third floor அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்க anything related with space on. So we will see more. இது படிக்க முடியும். Number 6, can you read it out? Sure. According to the recipe, the dessert should chilled or cold in வச்சுங்க. Chilled or cold should be nice. Served. Very nice, very nice. இந்த மாதிரி வார்த்தை வர்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பார்க்கிங் லாட்ல ஒரு வார்த்தை போடுறேன். Look at this. அவங்களும் வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா நிறைய விஷயம் இன்னைக்கு ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பேசினேன், இப்போ நம்ம காலுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். ஏதாச்சும் இன்டர்நெட் இஷ்யூ ஆகுது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த பார்க்கிங் லாட் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து DESSERT இப்ப இதுல போட்டிருக்கோம். லெட்ஸ் லுக் அட் திஸ். DESSERT. According to the recipe, the dessert should be served chilled. ரைட்? இதுல வந்து இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இதுக்கு என்ன மீனிங்? இது வந்து டெசர்ட் அப்படின்னா பாலைவனம். டெசர்ட். சாரி, இப்ப பாருங்க, இது இப்படி இந்த வார்த்தைய டிசர்ட் அப்படின்னு உச்சரிக்கலாம். இதுக்கு வேற மீனிங். இதை பார்த்தா
ஹோமோகிராஃப்னு சொல்லுவாங்களா, ரெண்டும் ஒரே வார்த்தையா இருக்கும். ஸோ ஒரே ஒரே வார்த்தை வார்த்தை. மாதிரி இருக்கும். வேற உச்சரிப்பு. டிசர்ட் இதை எப்படி உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் உச்சரிக்கணும். இந்த டிசர்ட்க்கு பதில் கிவ் அப், அபேண்டன், கைவிட்டுட்டு போயிடுறது. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஸோ இது ஆனா அது வந்து டெசர்ட், ஸ்பெல்லிங் வேற. பாலைவனங்கிறது டெசர்ட். ரைட். ஸோ இது எப்படி போடலாம்னா, இந்த டிசர்ட்ங்கிறது அந்த ஸ்வீட், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ற அந்த ஸ்வீட், இதையும் டிசர்ட்னு தான் சொல்லுவாங்க, டெசர்ட்னு சொல்ல மாட்டாங்க. எப்ப டெசர்ட். நீங்க அபேண்டன் பண்றீங்கன்னாக்கா, கிவ் அப் பண்ணீங்கன்னா. ஆனா இந்த ரெண்டையும் பாருங்க, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது இங்கிலீஷ்ல. இந்த இந்த இது வந்து கிவ் அப் அபேண்டன் சொல்லிடலாமா? இது வந்து லேண்ட் ஃபுல் ஆஃப் சாண்ட், சாண்ட் லேண்ட். ஸோ இதுக்கு பேர் இதுல என்னன்னா, ஸ்பெல்லிங் ஒன்னா இருக்கும், உச்சரிப்பு வேற. இது ரெண்டும் ஸ்பெல்லிங் வேறையா இருக்கும், ஆனா உச்சரிப்பு ஒண்ணு. அது அந்த காம்ப்ளிகேஷன் லெவல் 2 லேயர்ல இருக்கு பாருங்க. இத அப்படியே எடுத்து போடுறேன் நானு. இந்த இது வந்து டிசர்ட், டிசர்ட். இது வந்து ஹோமோ போன். இது ரெண்டும் ஹோமோஃபோன், ஒரே சவுண்டா இருக்கும், வேற ஸ்பெல்லிங், வேற மீனிங். இது வந்து ஹோமோகிராஃப். ஒரு வார்த்தைக்குள்ளேயே ரெண்டும் வந்துருச்சு பாருங்க. ரெண்டும் ஒரே ரைட்டிங்கா இருக்கணும், வேற உச்சரிப்பு. இத வந்து டெசர்ட் மாதிரி, டிசர்ட்னு சொல்லுவாங்க, டெசர்ட். இத வந்து டிசர்ட் மாதிரி. இந்த டிசர்ட் தான் இங்க உள்ள டிசர்ட். இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டுங்க சார். இதுல வந்து அது வந்து டெசர்ட் அப்படிங்கிறது வந்து சாண்ட் லேண்டு, டிசர்ட் அப்படிங்கிறது வந்து கிவ் அப். அதே வந்து டிசர்ட் அப்படின்னு நம்ம சாப்பிட்றத சொல்றோம்னா ஸ்வீட். இந்த டிசர்ட்டும் இந்த டிசர்ட்டும் ஒரே மாதிரி உச்சரிக்கணும். இந்த கிவ் அப் டிசர்ட், டிசர்ட் டிசர்ட், டெசர்ட் டிசர்ட். இது இப்ப புரியும் நினைக்கிறேன். எப்படி கனெக்ட் பண்றேன்? ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ், ஒரே ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னா ஹோமோகிராஃப். டிஃப்ரெண்ட் சவுண்ட், ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கும், ஒரே வார்த்தை பார்க்கறதுக்கு எழுத்து இதா இருக்கு. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரேர் இப்படி வர்றது. ஸோ இட் ஹஸ் கம் லைக் திஸ். நம்பர் 7. There are many ஃபுல்லா ways to படிக்கலாம் நீங்க. improve. Sure, sir. There are many ways to improve your health. Dash instance regular exercise. டாட் வச்சிருக்காங்க பாருங்க, அப்புறம் டேஷ் இன்ஸ்டன்ஸ் கம்மா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா கலோக்கியலா பேசுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். There are many ways to improve your health. Dash instance but instance வராது இல்ல. எக்ஸாம்பிளுக்கு பதில் அந்த ரெண்டு வார்த்தை. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ்னா இது வந்து ரெகுலரான ஒரு கீவேர்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ்னா எக்ஸாம்பிள். அது ஃபுல் ஸ்டாப் வச்சு அடுத்த சென்டென்ஸ் வச்சு கமா போட்டுருக்காங்க பாருங்க. for instance okay. ஐ விஷங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். இது பேசுறதுக்காக பயன்படுத்துறது. ஒரு ரிக்ரெட் ஐன்னு சொல்றதுக்காக, ஒரு ஏக்கத்தை சொல்றதுக்காகவும் இது பயன்படுத்துவாங்க. Okay, I wish எனக்கு பறக்க தெரிஞ்சா நல்லா இருந்திருக்கும், எனக்கு பறக்க தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, I wish I could fly. சூப்பர் சூப்பர். ஐ கேன் ஃப்ளைன்னு சொல்லக்கூடாது, ஐ குட் இமேஜினரி இது. அதனால இது கண்டிஷனல்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு தனி கிளாஸ் எடுக்கலாம் நம்ம. ஐ குட் ஃப்ளை. வெரி குட். நம்பர் 9. Can we go dash to eat tonight dinner? Can we go Can we go to eat? Okay, can
Can we go? Can we go to eat tonight? ஒரே வேர்டு தான், 3 letters. Can we go far to eat tonight? டியான்னு ஒரு லேடி பேரு. Can we go? Look at that. Can we go out to eat tonight? Go out to eat tonight. Go out. Okay. Can we go out to eat? Okay. Yeah. Can we go? பாத்துங்க. Next, number 10. நீங்க you can read it out. If you want to improve your fitness, you should consider taking up. Super. Yeah, advice சொல்றாங்க. should must வராது, should தான் வரும். Very good. If you want to improve your fitness, ஒரு advice அதான் சொல்றாங்க. Very good. Super. Number 11. Yeah, sure, sir. And even though they are very different, they got dash quite well. Even though they are very different, they get dash by They get quite well. ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கருத்துக்களோட இருக்காங்க. நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட இருக்கலாம். ஆனா they get dash quite well. 5 letters. 7 ஆரம்பிக்கும். They are AL. 3 letters are missing. ALO. 2 letters are missing. alone. Along. They get Along. along quite well. இந்த Okay. quiet இல்லைங்களா? இந்த quiet இந்த quiet வந்து முக்கியமான வார்த்தை. திருப்பி we can go to the parking lot. இந்த quiet வேற. அந்த ஈய உள்ள வச்சுட்டு டீயை வெளில எடுத்துட்டோம்னா அந்த quiet வேற. இந்த quietனா எல்லாருக்கும் தெரியும். quietஆ இருக்காங்க. இந்த quietனா quiet well. இந்த quietக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? இதுதான் similar. Quite well. They get along quite well. It is quite hot. Quite good. So very well. Very. Oh, very. Okay. So, Okay. ஆனா ரெண்டு ஒரே மாதிரி தான் உச்சரிக்கணும். இதை நோட் பண்ணிக்கணும். இத ரெண்டும் ஹோமோஃபோன் தான். உச்சரிப்பு ஒண்ணா இருக்கும். ஸ்பெல்லிங் வேற, மீனிங் வேற. Number 12. You can read it out. After painting, a layer of layer of varnish. The layer of varnish is added to it. Very good, very good. Added வந்ததுன்னா to the word. Very good. After painting, a layer of varnish is added to it to protect the artwork. Super. Number 13. The old credit card was cut, dash and thrown away. Thrown away. So old credit was cut, dash and thrown away. 2 letters. Cut it. இல்லை, அப்படி வராது. Was cut it னு வராது. The old credit card was. Phrasal verb 2 letters. Cut up. It's going to be cut up. Cut up னா துண்டு துண்டா வெட்டிடுறது. Vegetables cut up the vegetables பாங்க. அது மாதிரி இது ரொம்ப பொடியா நறுக்கிறது. The puppies all ran towards me. The puppies all ran towards me. To me at once. Very good, very good, very good. இந்த டுவர்ட்ஸ் பார்க்கணும். யூஎஸ்ல வந்து நிறைய டைம் வந்து இது யூகேல டுவர்ட்ஸ் எல்லா டைத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க டுவர்ட்னு யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் டுவர்டுங்கிற வேர்டு யூஎஸ்ஏல யூஸ் பண்ற வார்த்தை.
இங்க யூகேல அது அப்கோர்ஸ் இதே மாதிரி தான் மேக்ஸ். யூகேல மேக்ஸ்ங்கிறத மேத்னே சொல்லிடுவாங்க யூஎஸ்ல. Math. மேத். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ அந்தந்த கிளாஸ்ல ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். We can do this. Look at this, number 15. I need to put dash the dishes before the guest arrives. I need to put all the dishes. அப்படி சொல்ல முடியாது. கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி போட்டுடணும். இது வந்து டிஷ்வாஷர்ல போடுறதுதான். புட்டவேன்னு போடுவாங்க. புட்டவே த டிஷ்ஷஸ் அப்படின்னாலே டிஷ்வாஷர்ல போட்டு மூடி வைக்கிறது தான். புட்டவே த டிஷ்ஷஸ். எஸ். இப்ப பாருங்க, இந்த புட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. புட்டுன்னா நம்ம கீப்னு சொல்லிக்கலாம். ரைட். இப்ப புட்டான்னா ஒரே ஒரு வார்த்தையை ஆட் பண்றேன். சம்பந்தமே இல்லாம ஒரு வார்த்தைக்கு இது போகும். புட்டான்னா மேல. புட்டான்னா வேர். புட் ஆன் த ட்ரெஸ். புட்டான். புட்டான். Good morning. Good morning. Good morning. Sorry sir, late ஆயிடுச்சு. I'm doing fine. அவர் சதீஷ் சொன்னாரு. So Okay. yeah, the much needed break. Very nice, very nice. Welcome back. Put off கழட்டுறதுங்களா? இல்ல. Put off postpone. Match has been postpone. Okay. So இன்னொரு put off இன்னொரு he puts me off. Don't put me off. Don't upset me. So totally different இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, put off, put on, put off, right? Now இந்த மாதிரி புட்டு தான். இப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க. கால். கால்னா இன்வைட். கால் ஆஃப்னா the match has been called off. Cancel ஆயிடும். Cancel. இப்ப என்னன்னா, இப்ப பேர் ஃப்ரேசல் வகுமாங்க. இந்த வார்த்தையை வேற ஏதோ ஒரு வார்த்தையை ஆட் பண்ணா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, வேற வேற மீனிங்ல வரலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள எக்ஸசைஸ்ல நம்ம நிறைய பார்க்க போறோம். கலை, நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. நம்பர் 16. They announced the concert dash the radio this morning. ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். அது ஃபங்க்ஷனல் வேர்டா இருக்கும், கிராமட்டிக்கல் வேர்டா இருக்கும். அது வந்து அதை தவிர நம்ம வேற எந்த வார்த்தையும் அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. They announced the At the radio this morning. ரேடியோ டிவின்னு வந்து ஆன் பண்ணணும். ஆன் த ரேடியோ. ஆன் டிவி ஆன் ரேடியோ. இந்த கான்செப்ட் இந்த பாருங்க, இந்த கான்செப்ட் இருக்கா? we can go to this. இத வந்து கான்சர்ட்னு படிக்கலாம், கன்சர்ட்னு படிக்கலாம். ரெண்டும் ஒரே ஸ்பெல்லிங் தான். சோ இது வந்து ஹோமோகிராஃபா இருக்கும். இந்த இடத்துல நீங்க கான்செப்ட்னு தான் படிக்கணும், கன்சர்ட்னு படிக்க கூடாது. கன்சர்ட்னா கோஆர்டினேட், கன்சர்டட் எஃபோர்ட்னா கோஆர்டினேட்டட், ஒருங்கிணைந்த, கோஆர்டினேட்டட். அது நோட் பண்ணிக்கலாம் நீங்க. கோஆர்டினேட்டட். இந்த கன்சர்ட் வந்து மியூசிக் ஈவெண்ட். இது ஒரு பாட்டு கச்சேரி, நமக்கு தெரியும் கான்செப்ட்னா என்னன்னு. ஸோ இந்த இடத்துல அவங்க கான்செப்ட் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம அதை படிக்கிறத வச்சுதான் கண்டுபிடிக்கணும் கன்செப்டா கான்செப்டா. இது முன்னாடி பேசுறதை பத்தி டச் பண்ணியிருக்கோம், ஹோமோகிராஃப்ஸ் பத்தி. கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 9 கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். 17 ட்ரை பண்ணுங்க நீங்க. You read the whole thing and you tell. Tom is so good at maths. He blank help you with your homework. He will help you with your homework. He will சொல்லலாம் டெஃபினட்டா. He can சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். Yeah, he can. Yeah. Number 18. Blank were many people at the concert and it was hard to move around. There were. Very good. There were. Number 19. Could we have 2 pizzas to? Could we have 2 pizzas to take blank, please?
4 letters starting with A. Two pieces. Take away. Take away. Very nice. Very nice. Super. 20. Blank last. We reached the top of the mountain and the view was spectacular. At last, we reached Very the good. top of the mountain Super. and the view was. Super. At last we did. Number 21. He's studying hard, blank, to pass the test. Studying hard. Studying hard. All right. இப்ப பாருங்க 19ல அவர் சதீஷ் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். Yes. Are you able to hear us? கேட்க முடியுதா? Actually, he's Yes, sir. connecting, I guess. Yes. Now she said could we have 2 pieces to take away please. இந்த ப்ளீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரப்ப நல்லா பார்த்துக்கணும். ஒன்று வந்து ப்ளீஸ். I am pleased. ஒரு ப்ளீஸ்க்கு ஹாப்பின்னு அர்த்தம். ஒரு இதுக்கு வந்து ஹம்பிள் ரெக்வெஸ்ட்காக பண்றது. நல்லா பார்த்தீங்கன்னா 2 different இடத்துல different placesல will use please. I am pleased to say that I am pleased to invite. Look at that, they are happy to invite. But அதே சமயத்துல please do this னு ஒரு ஹம்பிளா ஒரு ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஹம்பிள் ரெக்வெஸ்ட்க்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். Again இது வந்து ஹோமோனிம். இந்த இங்கிலீஷ்ல ஹோமோனிம், ஹோமோஃபோன், ஹோமோகிராஃபர் தரவு பண்ணிட்டாலே நம்ம இந்த ரீடிங்ல ப்ராப்ளம் நிறைய குறைஞ்சிடும். She said very nicely, at last we reached the top of the mountain and the view was spectacular. Very good. Spectacular க்கு தமிழ்ல சொல்ல முடியுமா? ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கு. பிரம்மாண்டமான சொல்றது. ஓகே. Very good. Now 21. Sadish இதை ட்ரை பண்ண முடியுமா நீங்க? 21. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை தான் வருது, பட் அது எப்படி இது பண்றது நானும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். சரி. என்னால கண்டுபிடிக்க முடியலங்க சார். அவ ஒண்ணும் இல்ல. 5 letters ஓல ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ரொம்ப ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது இந்த 3 வார்த்தையில நடு வார்த்தையை மட்டும் விட்டுட்டு 2த்தையும் எழுதியிருக்காங்க. அவரு சதீஷ் லிசன் பண்ண முடியுதான்னு தெரியலையே. ஆமா, அவங்க ஏதோ என்ன பண்ணிருக்காங்கன்னே தெரியல. அப்படியே இருக்கு. மியூட்ல இருக்காங்க. ஆனா மியூட்ல இருக்காங்க. You do this OR. சார் இல்ல சார், எனக்கு ஸ்டடிங் ஆன் இன் ஆர்டர். ரொம்ப சிரமமாயிருச்சு. சாரி. ஆர்டர். இப்போ பரவாயில்லையா? Are you okay? ஓகேங்க சார். In order to pass the test. அத முன்னாடி நம்ம தெரிஞ்சதுதான் நமக்கு எதற்காக இதற்காக அப்படின்னு வரும். He is studying hard in order to pass the test. Number 22. ரீட் பண்ண முடியுமா? He handed her a beautiful diamond. Dash was cut into a heart shape. It was. இல்ல, இட் வராதே. இட் வந்தா ஃபுல் ஸ்டாப் போட்டு புது சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருப்போமே. ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி இருக்கும். Beautiful diamond ring. இல்ல, அந்த மாதிரி ரிங் அந்த மாதிரி வேர்டெல்லாம் வராது. இது வந்து கிராமர் வேர்டு, ஃபங்க்ஷனல் வேர்டு. ஓகே. சோ இது யுஎஸ்ல வந்து இப்படி தட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. யூகேல மெயினா விச்னு கட் பண்ண போட்டுருவாங்க. ஓகே. Which was cut. நீங்க ரெண்டு he handed her a beautiful diamond that was cut into a heart shape. Most of the time யூஸ்ல தட்ங்கற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. கனெக்டிங் இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன்பாங்க. which அப்படிங்கிறது யூகேலயும் இந்தியாலயும் அதிகமா யூஸ் பண்றது. சோ இந்த whichங்கிறது எது இல்ல அது.
So number 23. You could try. I need to try dash this dress before I decide to buy Try it. out. இல்லையே, இது அமெரிக்கனைஸ்டு தான், அடிக்கடி இது பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இங்க போடலாம். புட்டான் தான் இந்த வார்த்தையும், புட்டான வேறும்போம், அதே மாதிரி வேறு தான் ட்ரை ஆன். ஸோ இந்த புட்டான் தான் வேறு தான் ட்ரை ஆன். ஸோ புட்டான், புட்டானுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. புட்டான் த லைட் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன். பட் ட்ரை ஆன்ங்கிறது தெளிவான ஒரே மீனிங். கேன் யூ ட்ரை ஆன் திஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து சரி பார்த்துக்க முடியுமாங்கிறது தான். Try on. Okay. It has Try to. on. At the park dash were many people playing games and having picnics. There were. Yeah, very nice. 25. Easy கொண்டு வந்துடலாம். 25. Over time, the small startup turned into a multi-million-dollar company. Yeah, into single word. ரெண்டு வேர்டா போட்டக்கூடாது. Into single word. Very good. Simon wasn't tired. 26. Simon wasn't tired. At all. சூப்பர். இந்த டயர் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு பார்க்கிங் லாட்ல போலாம். டிஒய்ஆர்இன்னு சொல்ற யூகேல சொல்றத டிஐஆர்இன்னு அந்த டயர்னு யூஎஸ்ல சொல்லுவாங்க. அது யூஎஸ்ஏல யூகேல டிஒய்ஆர்இன்னு ஸ்பெல் பண்றத யூஎஸ்ஏல டிஒய்ஆர்இன்னு பண்ணுவாங்க. நீங்க கவனிச்சிருக்கலாம். அந்த டயரும் இந்த டயர் தான் டயர். ஆனா டயர்டா இருக்கிறதுக்குள்ள டயருக்கும் டிஐஆர்இன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க யூஎஸ்ஏல. டயர், நோ எனர்ஜி, எனர்ஜி இல்லாம இருக்கிறது. இது புரியுதுங்களா? இது என்ன வித்தியாசம்? இது யூஎஸ் யூகேல. பட் ஆனா யூஎஸ்ல உள்ள டயர் இந்த டயர் இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்? யூஎஸ் பொறுத்த வரணும் இது ஹோமோனு. யூகேல அது கிடையாது. ஸோ இது பார்த்துக்கணும். இந்த மாதிரி வார்த்தை வரும். இப்ப at all, despite the long journey. Despiteனா புரியுது இல்லையா? Despite இல்ல முக்கியமா சார். Meaning தெரியலங்க சார் அதுக்கு. despiteனா even though. Even. Even though. even though. இப்ப even though இருந்த போதிலும். ஸோ இதுல என்னன்னா தோன்னு ஒரு வார்த்தை, அல்தோன்னு ஒரு வார்த்தை, ஈவன் தோங்கிறது ரெண்டு வார்த்தை. இது மூணுக்குமே ஒரே இதுதான். ஹவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அடிக்கடி இந்த ஹவர் தான் இது. இது ஃபார்மல், இன்ஃபார்மல். இன்ஃபார்மலா பேசுறப்ப தோன்னு சொல்லலாம். அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஃபார்மலா பேச்சு வரதுல. அல்தோன்னா ஃபார்மல், ஈவன் தோன்னா ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது. இருந்த போதிலும் அதையே ரொம்ப அழுத்தி சொல்றது ஃபார்மல். இதுதான் டெஸ்பைட். ஓகே. சோ அப்ப டெஸ்பைட்ங்கறத வந்து நம்ம ஃபார்மல், இன்ஃபார்மல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்களா? எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்பைட். இதோட யூசேஜ் வந்து மீனிங் தான் ஒண்ணு. இது வந்து யூசேஜ் வந்து கொஞ்சம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரப்ப இன்னும் தெளிவா சொல்றேன். பட் டெஸ்பைட் வந்து ஈவன் தோக்கு சமம். ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. ஹவவர் வந்து கொஞ்சம் லைட்டான வார்த்தை தான் ஜென்ரலா பேசுறதுக்கு. பட் ஒண்ணுத்துக்கும் இந்த பொசிஷன் இருக்கு இங்கிலீஷ்ல. ஹவவர் ஒரு பொசிஷன்ல வரும், டெஸ்பைட் ஒரு பொசிஷன்ல வரும், ஈவன் தோ ஒரு பொசிஷன்ல வரும். அது அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வர்றப்ப ஏன் அந்த பொசிஷன் மாறுதுங்கிறத சொல்றேன். ஆனா மீனிங் இதுதான். இதுதான் இன்ஸ்பைட் ஆஃப். இன்ஸ்பைட் ஆஃப் இதான் டெஸ்பைட் தான் இன்ஸ்பைட் ஆஃப். ஸோ எக்ஸாக்டா டெஸ்பைட்டை ரிமூவ் இது பண்றது இது. ஸோ இப்போ நிறைய பேர் பேசி கொஞ்சம் ஸ்டைலா பேசுறவங்களை கேட்டிருக்கலாம். ஒரே வார்த்தையா இருக்கும். நெவர்தெலஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ட் கேள்விப்பட்டிருக்கோங்க சார். இல்ல சார். ஒரே வார்த்தை. ரீட் பண்ற மீனிங்லாம் தெரியாது. அது 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 அதுதான் அது. நெவர்தெலஸ்
யூஎஸ்ல அடிக்கடி யூஸ் பண்ற பிரயோகம் இந்த ஹையர் லெவல் மீட்டிங்ல சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாலே அவங்க வந்து they are very particular about language. Nonetheless, nevertheless, in spite of, despite, though, however, இது எல்லாமே மீனிங் வந்து இருந்த போதிலும் நீங்க நீங்க இன்னமா நீங்க மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய வார்த்தை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாறி மாறி. வில் டாக் அபவுட் இட். இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற வார்த்தைங்கிறதுனால லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, சைமன் வாஸ் டயர்ட் அட் ஆல் டெஸ்பைட் தி லாங் ஜர்னி. ரொம்ப லாங் ஜர்னியா இருந்தாலும் சைமனுக்கு டயர்டே ஆகல. அதுதான் இருந்த போதிலும். 27 சதீஷ் நீங்க ட்ரை பண்ணுங்க. Do You feel like dash cooking? சூப்பர். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஒரு லைக்குக்கு வந்து வாண்ட்னு அர்த்தம். வாண்ட் இன்னொரு லைக் வந்து நல்லா பாருங்க சிமிலர், சம்மந்தமே இல்லாத மீனிங். ஸோ இப்போ எப்படி சொல்லுவாங்க, ஐ லைக் ஹிம், எனக்கு அவனை பிடிக்கிறது. ஐ ஆம் லைக் ஹிம்னு ஆம போட்டீங்கன்னா சம்மந்தமே இல்லாம போயிடுங்க. ஐ ஆம் லைக் ஹிம்னா ஐ லைக் ஹிம், எனக்கு அவனை பிடிக்கும். எனக்கு அவனை நான் பிடிக்கும், அவன மாதிரி இருக்கேன். I am அவனை like- மாதிரி இருக்கேன், நான் அவனை மாதிரி இருக்கேன். ஸோ அதான் சிமிலர், ரைட்? வாண்ட் ஆனா ஒரே வார்த்தையா இருக்கும். இப்போ இது என்ன கேட்டகரியில வரும்? ஹோமோ want. ஹோமோனிம். இப்ப என்ன கேட்டகரியில வரும்? ஹோமோனிம். ரெண்டுமே ஒரே வார்த்தையா இருக்கும், ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கும், ஒரே உச்சரிப்பா இருக்கும், ஆனா வெவ்வேறு மீனிங் கொடுக்குது. ஸோ நீங்க இங்கிலீஷ்ல எதை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஏதோ ஒரு விஷயம் ஒழிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அதுதான் இங்கிலீஷோட வினோதம். வந்து டு யூ ஃபீல் லைக், அந்த லைக் வந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஸோ இன்னைக்கு எதாவது குக் பண்ணணும்னு விருப்பம் இருக்குதா, இல்ல நம்ம வெளியில ஆர்டர் பீஸா ஆர்டர் பண்ணிடலாமான்னு தான் கேட்குறாங்க. டு யூ ஃபீல் லைக்? வெரி நைஸ். 28 Dash when he was trapped on the other face kept. இது மட்டும் சொல்லாம என்ன அர்த்தம்? Dash when he was traveling on the other side of the world, Tom always kept in touch with his family. அதாவது வேற வேர்ல்டுக்கு அவர் டிராவல் பண்ணி போனாலும் அவர் வந்து அவரோட ஃபேமிலி கூட Touch with the other side of வச்சுட்டே the world. இருப்பாரு. உலகத்தோட இன்னொரு பக்கத்துக்கு போனாலும் பேசிட்டே இருக்கு. இப்ப என்ன வரும்? 4 letter words. ஒண்ணு இல்ல, ஈல ஆரம்பிக்கும். Even. Very good, very good. Even when you are starting. Even. So அப்படி இருந்தா கூட அவர் வந்து இது பண்ணாரு. ரொம்ப முக்கியம். திருப்பி இங்க பார்க்கிங் லாட்டுக்கு வருவோம். ஒரு ஈவனுக்கு வந்து ஆல்சோ ஈவன் கூட இப்ப பார்த்தோம். ஈவன் when he was traveling. அதே மாதிரி இன்னொரு ஈவன் இருக்கு, ரெட்டப்பட நம்பர் மல்டிப்ளைட் டிவைடட் பை 2. அது ஈவன் நம்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் நம்பர், ரைட்? ஈவன். நவ் இன்னொரு ஈவன் ஈக்குவல். இன்னொரு ஈவன் ஃபிளாட். ஈவன் சர்ஃபேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்ஃபேஸ்ன்னு போடுறீங்க. ஈவன் சர்ஃபேஸ்ல ஃபிளாட் சர்ஃபேஸ். இப்ப பாருங்க, லுக் அட் திஸ் ஈவன் ஆல்சோ. ஈவன் வந்து இப்படி வருதா? கூட. அவரு இன்னொரு இடத்துல இருந்தா கூட, ரைட்? இது நம்பருக்கு வருமா? ஈவன் நம்பர் 2, 4, 6, 8. ஸோ women are equal to men, and then even they are even with this equal. Wow. இப்ப இதுக்கெல்லாம் பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? ஈவன் ஒரே வார்த்தை, ஒரே ஸ்பெல்லிங், ஆனா வெவ்வேறு மீனிங். ஹோமோனிம். நிம்னா நேம், சேம் நேம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ ஏதோ ஒரு வகையில என்ன ஒரு சென்டென்ஸ் படிச்சா கூட அதுக்கு உள்ள வந்து ஏதோ ஒரு நுணுக்கமா ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க 29 கலை, நீங்க இதை சொல்ல முடியுமா? Can you make
blank your mind about which color curtains you want. Can you? இப்ப பாருங்க இந்த மேக்கு அப்புறம் ஒரு 2 லெட்டர் வேர்டு தான் வரப்போகுது. கெஸ் பண்ணிடலாம். Make it. மேக் இட்னு வராது இல்ல. இந்த இடம் நீங்க சொன்னீங்க beginningல தான் it வரும்னு சொன்னீங்க கரெக்ட். இதுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க. Can you? தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க உளுந்தலாம். இந்த இந்த முழு வாக்கியத்துக்கு தமிழ்ல சதீஷ் ட்ரை பண்ண முடியுங்களா? இந்த முழு வாக்கியத்துக்கு தமிழ்ல என்னன்னு? கலை இருக்கீங்களா? நீங்க சொல்ல முடியுமா? அதான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரைட் ரைட். அது எந்த கலர் கர்டைன்ஸ் வேணும்? எந்த கலர் திரைச்சீலை வேணும்னு உங்களால தீர்மானிக்க முடியுமா? டிசைட் ஆமா. பண்ண முடியுமா? 2 லெட்டர்ஸ் தான். 2 letters. பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பண்ணிடலாம். இதுக்கு நீ வராது. You can do it. Make up your mind. ஓ Yeah. கிளிக் ஆகவே இல்லை எனக்கு. இதுல என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? மேக்கப்புக்கு 2 மீனிங் இருக்கிறதுனால தான் அது மைண்டுக்கு வரல. ஒரு மேக்கப் வந்து டெக்கரேட் பண்றது, ஆமா. இன்னொரு மேக்கப் வந்து டிசைட் பண்றது. எஸ். டோட்டலி டிஃப்ரெண்ட் மீனிங். அதனாலதான் இங்கிலீஷ்ல அந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாம் வர்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப ட்ரை ஆன்னா புட்டான்னு போட்டோம். புட்டான்னா சுவிட்ச் ஆன்னு ஒரு மீனிங் இருக்கு. ஆமா. இன்னும் நிறைய நம்ம பார்க்க போறோம். ஒரு வார்த்தையில ஃப்ரேசல் வெர்ப் கொடுத்தா அப்படி சேம் ஃப்ரேசல் வெர்புக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்கா? ஸோ இதான் நம்ம பார்க்கணும். கேன் யூ மேக் அப் யுவர் மைண்ட்? Make up your mind about which color curtains you want. எந்த கலர்ல திரைச்சீலை வேணும்னு நீ முடிவு பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. நம்பர் 30. It's your stop. Just stop next. You need to get off the bus here. Very good. Get off. Super. The bus here. Number 31. She cut blank the vegetables for the salad. துண்டு துண்டா கட் பண்றது. இது நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஒண்ணு பார்த்தோம். இதே மாதிரி சிமிலரா ஒண்ணு பார்த்தோம் வேற கான்டெக்ஸ்ட்ல. Okay. 2 letters. 2 letters. Okay. She cut on the vegetables. Not really. துண்டு துண்டா கட் பண்றது. கிரெடிட் கார்டு துண்டு துண்டா கட் பண்ணி போட்டாங்க. பழைய கிரெடிட் கார்டுன்னு முன்னாடி பார்த்தோம். You are not there. Cut up. Cut up. Okay. Make up. Cut up. Okay. Oh. நீங்க 32 படிக்கலாம். He was tired because he had இந்த டென்ஸ் நீங்க 12 டென்ஸும் தரவானாலே இதை ஈஸியா அடிச்சிடலாம். worked. Sorry. He was tired because he had long studying all night. He was tired because he had look at that past perfect continuous 4 letters. He had been studying. Oh, he had been studying. Yeah. Had been studying all night. Yes. Number 33. The neighbor's cat won't blank away. It keeps sitting on our porch. Go Won't go away. Very good. go away. The neighbor's cat won't go away. It keeps sitting on our porch. Yeah. Porch. Very good. 34. I have a lot of work to do.
So I better get blank with it. இதுவும் ரொம்ப சின்ன வேர்டு தான், 2 letters தான். Get up. No, no. I I have better a lot of work to do. So I better get on. get on with it. Very good, very good, very good. Super. Can you write? Can you write can you write blank the address for me? I don't want to forget it. Can you write down the address for Very me? good, very good, very good, very nice. Next. The recipe calls for a cucumber. Blank is cut into thin slices. Calls for a recipe calls for a cucumber. Blank is cut into thin. எனக்கு கண்டுபிடிக்க முடியல சார். இது யூஎஸ்ல தட்டுமாங்க, யூகேல மெயினா பிச்னு சொல்லுவாங்க. Recipe calls for a cucumber. Cucumber that is cut into thin slices. Connect Yeah, நீ இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க. அதே மாதிரி தான், அதே அதேதான். மாதிரி. ஓகே ஓகே அந்த அங்கேயும் முன்னாடி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர். யா டைமண்ட் அது வந்து நம்ம ஹார்ட் ஷேப்ல வந்து ஓகே புரியுது. அதே சேம் வே ஓகே. சூப்பர் சூப்பர். 37. Even though blank, so even though it blank cold, we decided to go for a, even though it is cold, we decided to go for a walk. அங்க டிசைடட்னு ஒரு வேர்ட் வந்திருக்கு பாத்தீங்களா, அதனால இங்க ஈஸ் வர முடியாது, அதை மாத்தணும். Was. வெரி குட் வெரி குட். அதனால ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் Yeah, decided, yes. even though it was cold we decided to go for a walk. இதுக்கு தமிழ்ல சொல்ல முடியுமா 37க்கு? அதுக்கு சர்வீஸ் அவரால கனெக்ட் பண்ண முடியல, போயிட்டு வராரு. He comes back. Are you able to listen to us? Yes, sir. Very good, very good. We are into 37. Even though it was cold, we decided to go for a walk. She told it is cold. After she changed it to was after seeing decided. So even though it was cold, ரொம்ப கோல்டா இருந்தாலும் நாங்க நடக்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். வாக் போகணும்னு நாங்க பிளான் பண்ணி முடிவு பண்ணோம். Very good, super. 38. The order was sent the wrong address by mistake. By mistake. பாருங்க இங்க அட்ரஸ்னா நீங்க பாருங்க. You look at address. ஒரு அட்ரஸ் வந்து லிவிங் ஸ்பேஸ், லிவிங் பிளேஸோட ஐடென்டிஃபிகேஷன், ரைட்? அதே அட்ரஸ் வந்து கேன் யூ அட்ரஸ் த இஷ்யூனா கேன் யூ டீல் வித் த இஷ்யூ. அது புரியுது இல்லைங்களா? அட்ரஸ்க்கு வந்து ரெண்டு இருக்கு. நம்ம முகவரி ஒரு அட்ரஸ், இன்னொரு அட்ரஸ் கேன் யூ அட்ரஸ் த இஷ்யூன்னு கேட்பாங்க. டீல் வித் கரெக்ட். டீல் வித். ஸோ இது 2 டிஃபரெண்ட் மீனிங்ஸ் உள்ளது, பார்த்துக்கணும். எகைன் இது வந்து ஹோமோனம். அது மாதிரி ஏகப்பட்ட ஹோமோனம்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ பை மிஸ்டேக் வெரி நைஸ். இப்போ ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி வரப்ப பை ட்ரெயின், ரைட்? பை ஃபிளைட், பை கார், பை பஸ், பட் பை வாக். ஆனா ஃபூட்னு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஃபூட்னு வந்தா பை ட்ரெயின், பை வராது. என்ன நோட் பண்ணிக்கலாமா? ஆன் ஃபுட். ஆன் ஃபுட். ஆன் ஃபுட். நீங்க ட்ரெயின் பார்த்தோன்னே ஒரு நினைப்பு வந்துடணும். ட்ரெயின் என்ன மீனிங்? ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், தெரியும். இன்னொன்னு அதே ட்ரெயின் தான், ட்ரைனிங் கொடுக்கறது, அந்த ட்ரைனிங் கொடுக்குறது, ப்ராக்டிஸ் கொடுக்குறது. நோட் பண்ணிக்கிங்க. ஸோ எகைன் நீங்க ஏதாவது ஒன்று பார்த்தாக்கா கரெக்டா கனெக்ட் பண்ணீங்க. சதீஷ் இது ஓகே இல்லைங்களா? உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கலாம் இல்லையா? லைன்ல இருக்காரானே தெரியலீங்களே. He was there. He was there. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். அவர் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன்.
அவங்க ரெண்டு சார் பேரும் இருக்கேன். என்னன்னா சொல்லுங்க. நம்ம வீட்டுல ஆட்டோ வந்து ஏறினாங்க, இன்டர்நெட் ஒயர் கேபிள கட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதனால மொபைல் இருந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓ சரி சரி. நீங்க வேற பிளேஸ், ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல இருக்கீங்க. எஸ் சார். நான் வந்து என் வீட்டுல இருக்கேன், கலை வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. ஓ ஓகே 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 ஓகே. ஒரே ஊரு தான், வேற பிளேஸ். எக்ஸாக்ட்லி. ஆல்ரைட் ஆல்ரைட் ஆல்ரைட். அப்ப ட்ரை பண்ணுங்க. 39 ஏதாவது பண்ண முடியுமா? ட்ரை பண்ண முடியுமா? I have dashed to New York 3 times. I have gone to கான்ல New York. வராது. கான்ல போயிட்டு திரும்பி வரலன்னு அர்த்தம். அங்க போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். என்னோட இடம் வேற. பட் நியூயார்க் 3 வாட்டி போயிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி போனப்பையும் I have been to ஐ ஹவ் கான்ல போயிருக்கேன்னு அர்த்தம். திரும்பி வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஐ ஹவ் பீன் 3 வாட்டி போயிருக்கேன். என்னோட இடம் வேற. ஆனா நியூயார்க்கு போயிருக்கேன். ஆனா ஒவ்வொரு வாட்டி போனப்பையும் எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அந்த இடம் பிடிச்சிருந்தது. போயிட்டு வந்திருக்கேங்க. என்னோட நேட்டிவ்க்கு திருப்பி வந்துட்டேங்கிறது தான் மெயின் பாயிண்ட். வெரி குட் வெரி குட். அது மெயினா பீனுக்கும் கானுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கணும். 40. I I had had to turn off the volume to hear the announcement. Can you say? I had to turn on. Turn on வராது. வால்யூம் டர்ன் ஆன், சுவிட்சை தான் டர்ன் ஆன் பண்ண முடியும். I had to turn the volume. இது பார்க்கிங் லாட்டுக்கு வர வேண்டிய ஒரு வார்த்தை. இங்க பாத்துக்கலாம். turn off. டர்ன் ஆஃப்னா சுவிட்சை தான் டர்ன் ஆஃப் பண்ண முடியும். வால்யூமை டர்ன் ஆஃப் பண்ண முடியாது. அது மியூட் பண்ணாதான் கம்ப்ளீட்டா டர்ன் ஆஃப் ஆகும். இப்ப பாருங்க, டர்ன்னா ட்விஸ்ட், ரைட்? நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, டர்ன் ஆன் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன். ஆனா டர்ன் அப் அப்படின்னா இன்க்ரீஸ். ஓகே, அந்த இடத்துல அப் வரும்ன்றீங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த டர்ன் அப்புக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. டர்ன் அப்புக்கு நல்லா பாருங்க, இன்க்ரீஸ்னு ஒரு மீனிங், ஷோ அப்னு ஒரு மீனிங். He turned up for the meeting. He showed up for the meeting. He appeared for the meeting. Right? இந்த turn upக்கு show up இது he attended the meeting. நோட் பண்ணிக்கீங்க. இந்த turn upக்கு வந்து இங்கிலீஷ் அதே turn up show up. இந்த show up தான் turn up. இந்த turn up தான் attend தான் appear. ஆனா அதே இடத்துல turn. இப்ப பாருங்க, turn up turn down பழைய மாதிரி. Turn down அப்படின்னா இங்கிலீஷ் என்ன ஆகும்? Turn down the volume, decrease. நோட் பண்ணிக்கிறீங்களா? Turn down the volume னா decrease. அதே மாதிரி he turned down the offer. இப்ப சொல்லுங்க, turn downக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. என்னது? Decline. Very good very good very good very good very good. ரொம்ப அருமையா சொன்னாரு. இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல டர்ன் ஆனுக்கு வேற ஒரு மீனிங் இருக்கு, சுவிட்ச் ஆன் இருக்குது. ரைட்? டர்ன் ஆன். டர்ன் அப் அப்படின்னா இன்க்ரீஸ், டர்ன் அப்னா ஷோ அப், டர்ன் டவுன்னா டிக்ரீஸ் அண்ட் ரிஜெக்ட். ஸோ டெஃபினட்டா இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப டர்ன் அப். Turn up. Yes, go straight dash at the crossroads to reach the hospital. A, 4 letters are missing. Away. அது 4 letters இருக்குது. 5 letters. Go straight ahead. Very good very good. Go straight ahead at the crossroads. Crossroads னா என்ன அர்த்தங்க? ஒரு Crossroads னா across. அந்த இன்டர்செக்ஷன். ஓகே, இன்னொரு கிராஸ் ரோட்ஸ்னு ஒன்று இருக்கு, அலங்கோலம். in a bad condition, in a bad state. ஓகேவா? பேட் ஸ்டேட் அலங்கோலம்ங்கிறது. இப்ப பாருங்க, கிராஸ் ரோட்ஸ்ங்கிறது நீங்க எங்க அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு பொறுத்து மாறும். ஸ்டேட்னா என்னங்க? ஒரு மாநிலம், ரைட்?
பண்ணலாமா? பிளேஸ் போடலாமா? ஒரு ஸ்டேட், இன்னொரு ஸ்டேட், he stated, tell, சொல். State of affairs. எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கா, எந்த நிலைமையில இருக்கா, கண்டிஷன். இது புரியுதான்னு பாருங்க. he stated கேள்விப்பட்டிருக்கீங்க அடிக்கடி. he stated. பிளேஸ் Yeah. பிளேஸ் கண்டிஷன் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஸ்டேட் டெல்லுக்கு எனக்கு he stated. ஸ்டேட் எங்க இருந்து வருதுங்க? ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வருது. ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே. ஸ்டேட்மெண்ட் வந்து நவுன். அதை நீங்க வேர்பா கட் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டா மாறிடும். இந்த நவுன் டு வேர்ப் கன்வர்ஷன் தனியா ஒரு கிளாஸ் பார்ப்போம். I think is missing the action. எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் early-ஆ முடிச்சுக்கிறது பெஸ்ட்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா அவங்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டே வரனால ஒரு கிளியர் ஐடியாவே இருக்காது அவங்களுக்கு. ஆமா ஆமா, அதனாலதான் பார்த்தேன் நானு. அதனால நம்ம கொஞ்சம் என்ன சீக்கிரம் முடிச்சுட்டோம்னா இப்ப முடிச்சுக்கலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. நான் மைண்ட்ல ஏன்னா அவங்களுக்கு கேக்குதானே இப்போ நம்மளுக்கு தெரியல. ஆமா, அது லைன் இது ஒயர் கட் ஆயிடுச்சுங்கிறாரு. அதுதான். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் இதுவரையும் பண்ணதை ஆல்மோஸ்ட் ஓரளவு இது பண்ணதை மட்டும் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஓகேங்க சார். அவரு எந்த ஆக்ஷனையும் மிஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் யோசிக்கிறேன் நானு. சரி, இப்ப அவர்கிட்ட சொல்லிருந்தீங்களா? நான் இதை கட் பண்ணி அனுப்பிடுறேன். செஷன் 7 போட்டு அனுப்புறேன். ஓகே ஓகேங்க சார். பாருங்க அவங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. கனெக்ட் ஆகுறாங்க பட் அது ப்ராப்பரா கனெக்ட் ஆகல. ஐ அம் ஆல்சோ அவர் இல்லங்கிறது எனக்கு ஒரு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஆமாங்க சார். ஏன்னா ஆமா பேட் நெட்வொர்க்னு எனக்கு மெசேஜ் போட்டிருக்காருங்க. ஸோ நம்ம இந்த 12:30 முடிச்சுப்போம். இப்ப முடிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஆமா ஆமாங்க சார். எனக்கு ஒண்ணுங்க சார். எனக்கு ஒண்ணே என்னன்னா எனக்கு அந்த 20 ஸ்ட்ரக்சரும் இன்னும் ஒரு நாள் எனக்கு நீங்க கிளாஸ் ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா ஹோம்வொர்க் பண்ணலனாலே மறந்துடும். ஆமா இல்ல எனக்கு வந்து இன்னும் நான் வீடியோஸ் பார்த்தேன்னா கேப்சர் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் நீங்க ஒரு டைம் எனக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு 20 ஸ்ட்ரக்சர் இன்னொரு டைம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் மைண்ட்ல ஏத்திக்கணும். என்னோட மைண்ட் எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் மைண்ட்ல ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறக்கவே மறக்காது. அது எனக்கு கண்டிப்பா இன்னொரு கிளாஸ் வேணுங்க சார். ஆமா எனக்கு அது நீங்க கொடுத்துருங்க. பேஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா தான் நம்ம அடுத்ததெல்லாம் வந்து நீங்க எவ்வளவுதான் இது பண்ணாலும் ஈஸியா இருக்கும். அதுவே எனக்கு வந்து அன்னைக்கு நான் அந்த அந்த கிளாஸ்ல கொஞ்சம் எனக்கு பாடி ரொம்ப டயர்டாவும் இருந்தது. என்னால ஃபுல்லா கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல. அந்த 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 எண்ட் ஆஃப் த ஒரு 15-20 மினிட்ஸ்ல எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது. சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் அப்படியே விட்டுட்டேன். சரி நம்ம லிங்க் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ நம்ம அது எனக்கு கண்டிப்பா நீங்க ரிவைஸ் கொடுக்கணும். பண்ணிக்கலாம், நாளைக்கு அடுத்த கிளாஸே பண்ணிக்கலாம். அவர் சதீஷ் சார் வந்து அவைலபிளா இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த 41ஓட முடிச்சுக்கலாம். வேணாக்கா 42 ஒரு இது பண்ணலாம். I know he's having a hard time. He's missing the action. I don't want to miss it. ஷூர் சார். நான் மெசேஜ் போட்டுறேன் அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க மெசேஜ் மட்டும் தான் போடுறாங்க, கனெக்ட் பண்றாங்க போல, நம்மளோடது ஆடியபிளா இல்ல போல. சரி, அப்ப நம்ம மைண்ட படிக்கலாம். ஓகேங்க சார். தேங்க் யூ. எஸ், நான் இத அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஓகே ஷூர் சார். நாங்க கொஞ்சம் படிச்சுக்கிறேன் நானு. ஓகே. ஓகே. தேங்க் யூ.